வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். கொடைக்கானல் பற்றின கிளைமேட் பற்றியும், கொடைக்கானலில் காட்டேஜஸ், ரூம்ஸ், ரிசார்ட்ஸ், வில்லா, இந்த மாதிரி ஹோம் ஸ்டே, இந்த மாதிரி பற்றின விஷயங்களையும் நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனல் பிடிச்சிருந்தானா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடைக்கானலில் நிறைய ஜாப்ஸ் வேகன்சி இருக்குது. ஸோ அது சம்மந்தமாகவும் நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க. சில பேர் வரீங்க, சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறீங்க. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொடைக்கானலில் 2-3 நாள் வந்து தங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற உங்களை விட இங்கேயே தங்கி இங்கேயே வாழ்கிற நாங்கள் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் உண்மையிலேயே. ஏன்னா இங்கே இருக்க ஒரு நிம்மதியும் பீஸ்ஃபுல்லும் வேறு எங்கேயுமே கிடைக்காது, அந்தளவுக்கு இருக்கும். நான் கூட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணேன். சென்னையில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்தேன். எந்த டைம்லனா ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜெயலலிதா அம்மா இறந்தது, ப்ளஸ் வந்து வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி டைமில் அங்கே நான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து தப்பிச்சா பொழைச்சா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் வந்தவன் தான். இன்றைக்கி வரைக்கும் கொடைக்கானலில் தான் இருக்கேன். கொடைக்கானலே நம்ம வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சென்னை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தன் கீழே விழுந்து மயங்கி விழுந்தால் கூட அதை தூக்கி வர கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலைக்கு இப்போ பார்க்குறதுக்காக ஓடிக்கிட்டு பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கு நேர் ஆப்போசிட்டு தான் கொடைக்கானல் லைஃப். ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு எந்த ஒரு கரைச்சலுமே இல்லாமல் காலையில் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு, காலையில் பறவைகளுடைய சத்தத்தை கேட்டுகிட்டே எழுந்திரிச்சு, நைட் டைமில் ஒரு நிம்மதியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு மனரம்யமான ஒரு வாழ்க்கை, கம்மியான சம்பளமாக இருந்தாலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து வாழணும், வேலை பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது. ஏன்னா கிளைமேட் ஒத்துக்காது. கிளைமேட் வந்து இங்கே வந்து கூலிங்கு ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப குளிராக இருக்கும். ரொம்ப ஏஜ்டு பீப்புளெலாம் இங்கே வந்து ரொம்ப 50-60 வயசுக்கு மேலே வந்து கொடைக்கானலில் இருக்க முடியாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வத்தலக்குண்டு, மதுரை இந்த மாதிரி கீழே போய் தான் வந்து செட்டில் ஆவாங்க, கொடைக்கானலில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் கூட. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஜாப் வேகன்சி இருக்குது கொடைக்கானலில் வந்து எப்போவுமே இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கொடைக்கானலில் எந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம வந்து லைஃப்பை வந்து செட்டில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொடைக்கானல் வந்து சென்னை மாதிரி. சென்னையில் எப்படி ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஒரு கட்டப்பையில் பேக்கை தூக்கிட்டு துணியை தூக்கிட்டு சென்னை போயிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்து மாதம் சம்பாதிச்சு தங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு எப்படி பணம் அனுப்பலாமோ அதேமாதிரி தான் கொடைக்கானலையும் பணப்புழக்கம் எப்போவுமே இருக்கக்கூடிய ஏரியா. சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்துட்டும் போயிட்டு தான் இருப்பாங்க. எந்த வேலை பார்த்து வேணால் கொடைக்கானல் வந்து பொழைச்சிக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு இட்லி கடை போட்டு கூட டெய்லி ஒரு 1000 2000 சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு கொடைக்கானல் வந்து பணப்புழக்கமும், நம்மளுக்கு கட்ஸ் வேணும், தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் தான் நம்ம வந்து எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். ஆனால் கொடைக்கானலில் தாராளமாக சென்னை மாதிரி யார் வேணால் வந்தாலும் நல்லா பொழைக்கலாம், நல்லா முன்னேறலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எங்கே வேணால் முன்னேறுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி கொடைக்கானலில் வந்து ஒரு 80% ஜாப்ஸ் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு வந்து நிறைய வந்து என்கொயரிஸ் இருக்குது. ஸ்கூல், காலேஜஸ்ஸு, ஹாஸ்டல், ப்ளஸ் வந்து லாட்ஜு, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து செக்யூரிட்டி வேலைக்கு நிறைய வேகன்சி இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கேட்லேருந்து பொறுப்பாக பார்த்துக்கணும். வேறு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் கவனமாக பார்த்துக்கணும். இதான் மெயின் வேலை. ஸோ இங்கேயே தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். சில இடங்களில் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு உங்கள் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் காட்டேஜஸ், வில்லா, லாட்ஜிலெலாம் கேர்டேக்கர் ஜாப்ஸ் வந்து இருக்குது. இங்கே இந்த மாதிரி ஜாப்ஸில் மோஸ்ட்லி ஃபேமிலியாக கேட்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைகளோட ஃபேமிலியாக வந்து தங்கி வேலை பார்க்கணும், அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தங்கி வேலை பார்க்கலாம். தனியாக வந்தாலும் அதுக்கு தகுந்த வேலைகள் வந்து கொடுக்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் க்ளீன் பண்ணுறது, கேம்ப் ஃபயர் போடுறது, டீ காஃபி போட்டு கெஸ்ட்டுக்கு கொடுக்குறது, ரூமுக்கு ஒரு கெஸ்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும், சமைச்சு கொடுக்குறது, ஃபுட்டு மேக் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் இருக்கும். க்ளீனிங் பண்ணி ரூமை நீட்டாக வச்சுக்கணும். ஒரு கெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள செக்இன் பண்ணி ரூமில் விடுறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து இருக்கும். இதான் வந்து கேர்டேக்கர் ஜாப்ஸு. அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜஸில் வாட்ச்மேன் ஜாப்ஸ் இருக்கும். டே நைட்டு இருந்து பிள்ளைகளை கவனமாக அன்டைமில் போக விடாமல் பார்த்துக்கணும். லைட்டு போடுறது, பார்க்கிங் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் கொடைக்கானல் நிறைய வேகன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டெய்லி கூலி வேலைக்கு கூட கொடைக்கானலுக்கு வந்துட்டு போகிறாங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கொடைக்கானலுக்கு காலையில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு ஈவினிங் 5 மணிக்கு மேலே 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஊருக்கு போகிறாங்க. வத்தலக்குண்டு, திண்டுக்கல், மதுரை, இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தெல்லாம் டெய்லி வந்துட்டு போகிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொடைக்கானலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து ரெஸ்யூமை வந்து சென்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில் வந்து அனுப்புங்க. எல்லாருமே கால் பண்ணி
ஃபோன் நம்பர் வந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ரூம்ஸ் புக்கிங்காக தான் இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரெஸ்யூம் அனுப்பினாலும் சரி, மெயிலில் வந்து ரெஸ்யூம் அனுப்பினாலும் சரி, மோஸ்ட்லி கூப்பிடாதீங்க. வாட்ஸ்அப்லேயும் இதுலேயுமே காண்டாக்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூப்பிடுங்க. நான் உங்கள் வினோத் இன்னொரு புது இடங்களை மீட் பண்ணுறேன். பை, டாட்டா.